வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் மலைசாரல் கார்த்திக் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ ஒரு சிறப்பான அனுபவத்தை உங்களோடு பகிர விரும்புகிறது. முழுவதும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒரு அழகான ஊரில் வயதான பாட்டி ஒருவர் தன் வயிற்று பிழைப்பிற்காக வடை சுட்டுக் கொண்டிருந்தாள். வடையின் வாசனை அந்த பக்கமாக வந்த காகத்தை ஈர்த்தது. பாட்டியின் கவனம் அடுப்பை சரிசெய்ய திருப்பியவுடன் அந்த காகம் சட்டென்று வந்து ஒரு வடையை தூக்கிக் கொண்டு மரத்தின் மேல் போய் அமர்ந்து சாப்பிடத் தயாரானது. இந்த செயலை புதரிலிருந்து ஒரு நரி பார்த்துக் கொண்டிருந்தது. எப்படியாவது இந்த வடையை நாம் சாப்பிட வேண்டும் என்று எண்ணி காகத்திடம் லாவகமாக பேசத் தொடங்கியது. காகத்தை பார்த்து, அண்ணே, நீங்க அருமையா பாடுவீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க என்று சொன்னது. நரியின் தந்திரம் அறியாத காகம், ஓ, அப்படியா, உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுகிறேன் என்று சொல்லி கா 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 என்று கத்தியது. வாயிலிருந்த வடையும் கீழே விழுந்தது. இந்த தருணத்திற்காக காத்திருந்த நரி வடையை வாயில் கவ்விக் கொண்டு ஓடியது. வடையை முழுவதும் தின்றுவிட்டு, காக்காண்ணே, உங்க குரல் போலவே வடையும் இனிமையாக இருந்தது என்று சொல்லி சிரித்தது. காகம்தான் ஏமாந்தது எண்ணி வருந்தியது. சரி, பாட்டியிடம் வேறு வடையெடுக்கலாம் என்று நினைத்து சென்றது. ஆனால் பாட்டி உசாராகி வடையை மூடி வைத்து விட்டாள். காகம் ஏமாந்து திரும்பி சென்றது. என்ன குழந்தைகளா, இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். புரிஞ்சுதா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர் யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.